Hello and welcome back to the Night's Watch, brought to you by all new Tata Altros, designed to turn heads and crafted to make you feel special. அதே காரை பிடிச்சி பீடாக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் இப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கயானா போறாரு. ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காரு, 2 பேரும் டிஎன்பிஎல் மேட்ச்ல ஒரே ஊர்ல ஒரே ஹோட்டல்ல ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுத்து வேற வேற இடத்துல இருக்க மாதிரி என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு. ஏங்க நடிக்கணும், நாங்க ஒரே இடத்துல இருந்தா ஈஸியா ஷூட் பண்றதுக்கு. அவர் நிஜமாவே போயிட்டாரு, சேலம் லீக்ல மட்டும் தான் இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கால இப்ப கயானா போறாரு, வேற லீக் நடக்க போகுது. பீடாக் வெல்கம் பேக் ஆன் தி ஷோ. செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ போட்டு பின்ன போற. அண்ட் இன்னொரு சைட்ல நம்ம வந்து சோனி ஸ்போர்ட்ஸின் சிகரம் கமெண்டேட்டர்ஸின் உலக நாயகன் வித்யுத் சிவராமகிருஷ்ணன் சோனி ஸ்போர்ட்ஸ்ல போட்டு பரட்டிட்டு இருக்காரு காமெண்ட்ரி. வெல்கம் பேக் ஆன் தி ஷோ வித்யுத். ரொம்ப நன்றி. ஹாப்பி டு பீ பேக் டு அஸ்வின் யூடியூப் சேனல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலக்குறீங்க கமெண்ட்ரி. ஹாப்பி ஸ்பேஸ் சோனி அண்ட் அஸ்வின் சேனல் ரொம்ப ஹாப்பி ஸ்பேஸ். ஐ அம் வெரி ஹாப்பி டு பீ ஹியர். தேங்க் யூ சோ மச். பீடாக் என்ன மச்சி, போன டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் டஸ்ட் எல்லாம் செட்டில்டு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபுல் டில்ட்ல பவுலிங் போட்டிருக்காராம். அதே பேட்டிங் ஆர்டர் கண்டினியூ பண்ணிருக்காங்க நெட்ஸ்ல. எட்ஜ்பாஸ்டனுக்கு நீ என்ன பண்ணுவ? கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? யூசுவலா பால் கொஞ்சம் திரும்பும். வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஆஷா, இப்போ இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை ரெஸ்ட் பண்ண போறாங்கன்றதான் இன்சைட் இன்ஃபர்மேஷனு. நீங்க ஃபுல் டில்ட்ல போடுவான்னு போன தடவை ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தோம், 352 ஆவரேஜ் 4th இன்னிங் ஸ்கோருன்னு. இப்ப இது ஒரு கட்டாந்தரைக்கு போறோம். இப்ப கண்டிஷன் சொல்றேன் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்றேன். கடைசி 14 டெஸ்ட் மேட்ச்ல 396 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு, 378 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு, 332 ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோரு, 312 ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோரு. எப்படி போயிருக்கு பாருங்க. டே 1 328 for 7, டே 2 320 for 6, டே 3 314 for 7, டே 4 307 for 7, டே 5 292 for 8. இதுல ஒரே விஷயம் என்னன்னா, டே 4 ஆஃப்டர் டி அண்ட் டே 5 ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டு கோஸ் டவுன் டு 62.81. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஸும் வந்துட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 2022 அலாங் வித் ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த ஒரு 5 something ரன் ரேட்ல 4.93 வச்சு பிதாமகன் வச்சு நிமித்துட்டாரு. இன்னொரு இது நான் சொல்றேன் பாருங்க. இங்க இப்ப ஏன் வந்துட்டு இப்ப நான் சொல்ல போறேன் ஸ்பின் எஃபெக்ட் என்ன இருக்கும்னு. ஷேன் மான் 4 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு, 25 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 45.64. அதுக்கப்புறம் இப்ப ரிச்சர்ட் இல்லிங் ஒருத்தனு ஒரு அம்பையர் இருக்காரு, ஒரு டீசென்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இஃப் நாட் பேடு, த்ரெட்டனிங்கா எதுவும் கிடையாது. 6 டெஸ்ட் மேட்ச்ல 22 விக்கெட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 67. ஆஷ்லி ஜெயில்ஸ் அனதர் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 5 டெஸ்ட் மேட்ச்ல 20 விக்கெட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 56. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கடைசியா வந்தார் விநாயக்ன்ற மாதிரி நம்ம மொட்டபாச நேதன் லயன், 3 மேட்ச்ல 20 விக்கெட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 43.25. இன்னொன்னு சொல்ற பாருங்க, 2 பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இன் எட்ஜ்பாஸ்டன். 1 மேத்யூ ஹோகார்ட் 37, செகண்ட் நேதன் லயன் 42. அதனால 2 ஸ்பின்னர் இங்க ஆடியே ஆகணும். அப்புறம் ஒரே ஒரு டெஸ்ட் ஆடி இருக்கேன்டாங்க, ஒரு டெஸ்ட் நானும் ஆடி இருக்கேன்டா, அத பத்தி சொல்ல விட்டுட்டியாடா. இடிக்காத சொல்லு, ஆடினது பாக்கலையா? நம்பர் இல்லையா அவங்ககிட்ட? அதுல ஒரு பால் அலிஸ்டர் குக்குக்கு நீங்க போட்டீங்களா, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல நான் சொல்லட்டுமா? நான் காமிக்கிட்டேன் சொல்லு. பெர்ஃபெக்ட் கவர் டிஃபென்ஸ் ஆனாரு, அப்படியே செக்னு போச்சு ஆஃப். இல்ல என்கிட்ட சொன்னாரு அவரு, மச்சி ஒரு புது பால் வச்சிருக்க மச்சி பாரு. நான் சொன்னேன், ஏப்பா என் வேலையே இதுதான், அடுத்த வாழ்க்கையை முடிக்கிறதா, நீ போடு, என்ன டீ கோட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் என்னால டீ கோட் பண்ண முடியல. வந்து நியூ பால்ல எப்படின்னாரு, தலை வந்து இப்படி டிஃபென்ஸ் ஆடினாரு, அப்படியே ஒரு அவுட் ஸ்விங்கர் மாதிரி அப்படியே ஏர்ல டிவேட்டா டங்கேர்னு ஸ்டெம்ப்ல அடிச்சது. இப்பயும் அது ரீல்ஸா நிறைய வந்துட்டு இருக்கு. சரி, உங்க சேனல்ல உங்களை பத்தியே பெருமையா சொன்னா நிறைய பேர் கழுத்து பிடிச்சி இருக்குவான்னு சொல்லிட்டு தான் உங்களை சொல்லல. பெருமையா சொல்றதுக்கு சொல்ல, I just wanted to share my experience as a spinner at Edgbaston. இங்கிலாந்துல எல்லாருமே நிறைய வந்து பேசுவாங்க, ஃபுட் மார்க்னுவாங்க, லாஸ்ட் டேன்னுவாங்க. இங்கிலாந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு அன்ஃபர்கிவிங் கண்டிஷன் ஃபார் ஸ்பின்னர். ஆஸ்திரேலியா கூட நல்ல பவுன்ஸ் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும், போட்டுடலாம். ஓரளவுக்கு உனக்கு டாக்டிக்கலா நல்லா இருந்துச்சு, நல்லா பிராக்டிஸ் பண்ணா போட்டுக்கலாம். இங்கிலாந்து வந்து விக்கெட் கீப்ஸ் கெட்டிங் ஸ்லோவர். the value of a heavy roller நிறைய பேர் ஃபர்கெட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டேம்பா இருக்கும், அது அப்படியே அந்த மத்து மாதிரி ஃபார்ம் ஆகும், விக்கெட்ல டேம்பா இருந்து குழி விழும். அது குழி விழுந்து அப்படியே பேட் ஆகும் நினைப்பேன். சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்ல குழி விழுந்தா பேட் ஆகினே போகும், ட்ரை ஆகி. அங்க என்ன ஹெவி ரோலர் போடுவாங்க, போட்ட உடனே செட்டில் ஆகும். எவ்ரி டே யூ கெட் அ ஹெவி ரோலர், எவ்ரி இன்னிங்ஸ் யூ கெட் அ ஹெவி ரோலர்.
அந்த ஹெவி ரோலர் சாதாரணமா இல்ல, அந்த 1 டன் 2 டன்ஸ் ஹெவி ரோலர், மிஷின் ரோலர் இருக்கும். அது போட்டேன்னா விக்கெட் ஒரு 1 ஹவருக்கு செட்டில் ஆயிடும், ஸ்லோ ஆரம்பிக்கும் மேட்ச் போக போக. ஸோ எட்ஜ்பாஸ்டன் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரேர் கிரவுண்ட்ஸ் அலாங் சைடு ஹெட்டிங்லி. இப்ப லாஸ்டஸ்ட் லீட்ஸ் ஆன இடம் கொஞ்சம் அந்த பவுன்ஸ் இருக்கும், எட்ஜ்பாஸ்டன்லயும் அது இருக்கும். அண்ட் லார்ஜ்லி ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல டெஃபினட்டாவே கொஞ்சம் ஸ்பின் இருக்கும். பேக் ஹாஃப் ஆஃப் த கேம்லயும் ஷுவரா கொஞ்சம் டர்ன் கம்மியாக சான்ஸ் இருக்கு. பட் நெவர்தலெஸ் ஸ்பின்னர் வில் பி இந்த கேம். அந்த கேம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்ட கேம், எஸ்பெஷலி வித் நியூ பால். இந்த டெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் question mark. It's a serious question of Gautam Gambhir and Shubman Gill's commitment to taking 20 wickets. Machi, are they committed to taking 20 wickets? Ingarada na wait panni paakana aasaparen. Ena if you're seriously committed, Kuldeep Yadav gets a look in. Vidyut, neenga last game commentary paathen, na generally the commentary paakumbodhu narrative theduven Vidyut. Okay, I feel largely neenga ungaloda commentary panel la irundhu pesumbodhu narratives la ella pesineenga, but I felt like அந்த ஒரு 370 chase ஆன உடனே கம்ப்ளீட்டா போலர்ஸ் டிஸ் பண்ணாம இருந்தது. அதாவது இந்த மேட்ச் போலர்ஸ் தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆன மாதிரி இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணா அது தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து வந்து கன்சிஸ்டன்டா சேஸ் பண்ணிருக்காங்க இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ். 2022ல இருந்து 2025 ஒரு ஸ்டாட் இருக்கு, டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை இப்ப நம்ம ப்ரொடியூசர் புல் அப் பண்ணுவாரு. டாஸ் வின் பண்ணி there you go, சேஸ் டு வின். இங்கிலாந்துல 2018ல இருந்து எத்தனை கேம்ஸ் நடந்திருக்கு பாரு. 26 மேட்சஸ்ல 10 ஆப் டு போல். 2020-2025ல 23 மேட்ச்ல 17 வாட்டி டீம்ஸ் போலிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பர்சன்டேஜ் பிட்வீன் 2018-22 35, 2022-2025 70%. ஓகே, ஓவரால் ஆவரேஜையும் பாருங்க. அட் த சேம் டைம் fourth innings average is jumped up by 20 runs. That's no mean achievement. Thank you for bringing the data up. Venue stats எட்ஜ்பாஸ்டனுக்கு பாரு, டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் எப்படி மாறி இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் 336%. இப்பதான் சொன்னா செகண்ட் இன்னிங்ஸ் 362, தேர்ட் இன்னிங்ஸ் 260. இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் அட் ஆல். இந்த மாதிரி ஒரு டேட்டா த்ரோ அப் பண்ணும்போது there is no point talking about the bowlers. நான் போன ஷோலயே வந்து பீடாகோட ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், உங்க பேட்டர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் வித்யூத். ஐ நோ பேட்டர்ஸ் ஆர் மேக்கிங் ரன்ஸ். 500ன்னு சொல்றோம், டேடி ஹண்ட்ரட்ஸ். we have to say okay, அதாவது வந்து நமக்கு வந்து we have to resign to the fact saying இந்த லோவர் ஆர்டர்ல இருந்து ரன் வராது. உனக்கு தெரியும் our fast bowlers cannot bat, they can't muster runs னு உனக்கு தெரியும். they will probably come to the party if you're making a huge score. கொஞ்சம் ஆடுவாங்க, 20 ரன் 10 ரன் ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது as a batting unit, isn't it important to shut the game down in the third innings, especially if you're batting first and third? 100% batting them out of the game ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆச்சு ஓகே, பட் செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ணாங்க, we didn't learn our lessons from the first innings. உங்களுக்கு தெரியும், நீங்க நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. லாஸ்ட் 4 cannot very difficult to contribute them. அது மாதிரி இருக்குச்சே, அது knowing that you should have got 80-90 runs more, and அதுக்கப்புறம் ஒரு 400 மேல ஸ்கோர் போயிருந்தா இங்கிலாந்துக்கு சான்ஸே இல்லைங்க அந்த மேட்ச். இட் would have worked in our favor. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா போயிருப்பாங்க ரன்ஸுக்கு. Last day overcast and the ball was doing a little bit, it would have worked only, but because the target was within their reach, okay, yeah, it became a lot easier for them. Kandipa, see, let's face it, the batsmen nalla aadnaanga, we know why we lost the game. So first and second innings runs illam. First innings we could have got a much bigger lead, 550 achirikalam. Second innings 70-80 runs in that would have made a big difference. Ana bowlers பொறுத்த வரைக்கும், yes, நான் என்ன சொல்றேன்னா, we missed a Shami like anything. Okay, Bumrah stood out. Shami mari bowler with the Katepara not to be, but na enna or Prasidh Krishna mari bowler na. Okay, I'm not looking to defend him. He's very early on into his test series. Rendu maasama IPL ஆடிருக்காரு. Okay, and IPL நீங்க length போட மாட்டீங்க. IPL you don't bowl length at all. நீங்க வந்து shorter length போடுவீங்க, slower one, yorker இல்ல fuller ball தான் போடுவீங்க. Test cricketல 9 or 10 balls you have to hit the length. Okay, நீங்க சொல்லலாம் he's a professional, he has to come and do. It's not that easy. Okay, so Angada, I think it was a little difficult. Okay, did we have Bumrah? Bumrah stood out like anything. Very, very valid point. And the batter should have taken a little more responsibility. With the Mar Rikacha, they should have gone through a little more. That 50-60 runs in the okay. First innings, we can give that. Okay, they had a bad collapse. Okay, second innings and the 70-80 runs, Achinda, it would have been a very, very big difference. Angada, I think India struggle and they have to somehow address that issue. டெஸ்ட் கிரிக்கெட் கமெண்ட்ரியின் உலக நாயகன்னு சும்மா ஒன்னும் சொல்ல, பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற போட்டாரு. இன்ஃபேக்ட் தட் லென்த்தோட பாயிண்ட் பிரசித் கிருஷ்ணா அது பேங் ஆன் வித் யூ. பட் கமெண்ட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. அப்புறம் ஒரு பயங்கரமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஒருத்தர் எனக்கு மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாரு. நான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போது சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து should have batted into day 5 அப்படின்னு. நாட் only day 4, they should have batted into day 5ன்னு. எங்கிட்ட அவர் கேட்கிறாரு, day 5 குள்ள பேட் ஆனா
ஒரு டைம்ல விராட் கோலி, ரவி சாஸ்திரியும் அவங்க அட் ஹெல்ம் இருக்கும்போது they used to go for the win. So இது ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷன்னாரு. என்ன சொன்னேன்னா, சார் அந்த கிரிக்கெட் இங்கிலாந்து இப்ப ஆடல. இட்ஸ் a completely different brand of cricket. So I'll ask P-Dog, நீ என்ன நினைக்கிறேன்னு அதை பத்தி, அந்த பாயிண்ட பத்தி. ஆஷா ரொம்ப சிம்பிள் ஆஷா. அவனை நீங்க வந்து இஃப் யூ செட் அ டார்கெட் விச் தே ஃபீல் ஸ்லைட்லி என்னப்பா இதை சேஸ் பண்ண முடியுமா நினைச்சு பிளாக் பண்ண ஆரம்பிச்சான்னா காலி. அவனோட ஒரே ஸ்ட்ரென்த் என்னன்னா அக்ரெசிவா ஆடி ஆப்போசிஷனை புட் தேம் அண்டர் டிஃபென்ஸ் வேர் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் கிரவுட் அரவுண்ட் தி பேட் ஹேங்கிங் அரவுண்ட். அப்ப வந்து உங்களை புழிவான ஒழிய நீங்க வந்துட்டு ஒரு ஜடேஜா போடும் போது இல்ல இன்னும் ஒரு ஸ்பின்னர் இருந்து ஒரு ஃபார்வர்ட் ஷாட்ல ஒரு சில்லி பாயிண்ட் ஒரு லெக் ஸ்லிப் ஒரு ஸ்லிப் வச்சு நீங்க போடுங்க அவன் 40 ஒரு டிஃபென்ஸ் ஆனா பேரை மாத்தி கொடுத்துறேன். இவங்க என்ன பண்ணிருக்கணும், தே ஷுட் ஹவ் செட் அ டார்கெட் விச் தே ஃபீல் திட் இஸ் பியாண்ட் தேர் சேஸ். சரிப்பா நம்ம டிஃபென்ஸ் ஆள் இல்ல அவனை டிஃபென்ஸ் ஆன அந்த மைண்ட் செட் கொண்டு போனீங்கன்னா இந்தியாவோட ஒன்னு அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மத்த டீம்னா யூ நீட் மோர் டைம், ஏன்னா டப்பு டப்புன்னு பிளாக் பண்ணுவாங்க. இங்கிலாண்டை நீங்க எப்படி அடிக்கணும்னா they were to put them in a defensive mode in innings 4 and if you do that you will win. So நீங்க சொல்றது perfectly right. I will agree to that. I don't know what is Vidyu's opinion on this. நான் என்ன அக்ரி பண்ணா அவங்க டிஃபென்சிவ் மோட்ல ஆட மாட்டாங்க. நீங்க 85 ஓவர்ஸ் போன்ற தந்தா கூட அவங்க கண்டிப்பா they will go for it. Okay, and that's why it's very difficult to maintain the run rate for a longer period of time. And கண்டிப்பா எனக்கு எடுத்துப்போம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் 70-80 ரன்ஸ் வந்து I think would have made the difference. India would have won the game but not to be all. என்ன காம்பினேஷன் செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஆடுவாங்க எட்ஜ்பாஸ்டன்ல, என்ன ஆடணும் அப்படிங்கறத பத்தி டிபேட் பண்றதுக்கு முன்னாடி சம் சீரியஸ் கொஸ்டின்ஸ் ஆன் காம்பினேஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சம் சீரியஸ் நம்பர்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் டு. ஜாஃப்ரா ஆர்ச்சரோட கம்பேக், ஜாஃப்ரா ஆர்ச்சரோட கம்பேக் ஒரு ஸ்டாட்ஸ் அட் கிளான்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம ப்ரொடியூசர். 73 there you go. நான் அதுதான் சொன்னேன். ஜாஃப்ரா ஆர்ச்சர் is playing 1586 6 days since ஜாஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் டான் இன் இங்கிலாந்து. அதாவது ஒயிட்ஸ் போட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடி அவ்வளவு நாள் ஆச்சு. ஜெயஸ்வாலுக்கு 97 ரன் 2000 டெஸ்ட் ரன்னுக்கு 1 century needed for Pant to reach 5 centuries, most by any wicket keeper in England. Any wicket keeper. 73 runs. Joe Root 73 run அடிச்சா 3000 test runs against India. 33.7 batting average in Edgbaston, highest average across played in England ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. P-Dog, some great milestones coming. ஜெயஸ்வால் மேல கொஞ்சம் பிரஷர் இருக்குமா, ஃபீல்டிங் கீல்டிங் 1000 ரீசெண்டா கூட பார்த்த ஸ்ரீதர் சார் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணிட்டாரு. ஆஷா பாவம் ஆஷா ஜெய்ஸ்வால், நான் ஆனஸ்டா சொல்றேன் தட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன்னுங்கும் போது they should put beyond it. இப்ப நீங்க 2 இன்னிங்ஸும் வந்து நோண்டி கொடுத்து if you feel that you don't belong to this particular level then you are fine. அப்படிங்கும் போது கேட்ச்ன்றது எந்த பெஸ்ட் ஃபீல்டர் இப்ப நான் 2015 வேர்ல்ட் கப்ல எங்க டீம் விடாததா நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ்ல எல்லாருமே அந்த மாதிரி விடுவாங்க போது இப்போ டூ மச் ஆஃப் பிரஷர் has been put on ஜெய்ஸ்வால் ஃபீல்டிங்னா there is a chance it is going to lose his batting. இப்ப கோச்சிங் ஸ்டாஃப் என்ன பண்ணும், பரவாயில்ல இது எல்லாருக்குமே ஆகும், நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு 10 கேட்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடு, உனக்கு அந்த ஃபீல் இருக்கட்டும். அதை விட்டுட்டு they are going to put him under pressure saying look this is what the problem will be, dropping catches, you drop catches in Australia, you are dropping here அப்படின்னு நீங்க pressure பண்ணீங்கன்னா that is going to affect his batting. Hopefully the coaching staff are very good, they well matured, they won't do that. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஸ்டாட் ஒன்னு இருக்கு. பிஃபோர் ஐ ஆஸ்க் வித்யூத் அபவுட் ஜெயஸ்வால், வித்யூத் ஸ்லிப்ல எல்லாம் ஃபீல்டிங் பண்ணிருக்காரு தமிழ்நாடுக்கு. அவரு ஒரு பேட்டர் தான், அவருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் சோ ஐ வில் அட்ரஸ் தட் அண்ட் தென் வில் மூவ் டு தி ஃபேக்டர் ஆஃப் பும்ரா. ஏன்னா பும்ரா அதுக்கப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கு. தேர் யூ கோ, பும்ரா டேலைட் அண்ட் ரெஸ்ட்னு. பட் என்னன்னா பும்ராவுக்கும் மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை பாரு, நீ ஓவர்ஸ் பாரு, விக்கெட்ஸ் நம்பர் பாரு, மேடன்ஸ் பாரு. எனக்கு ஆக்சுவலி மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேக்டர் இந்த மேடன்ஸ் தான். பும்ரா வந்து லிட்டரலி இவங்க எல்லாம் சேர்ந்து 85 போட்டிருக்காங்க, 54 சாரி இவங்க எல்லாம் சேர்ந்து 112 மேடன்ஸ், பும்ரா 57 மேடன்ஸ். bowling ஆவரேஜ்ல டிஃபரன்ஸ், இன்ஃபேக்ட் விக்கெட்ஸ், bowling ஆவரேஜ், எக்கானமி ரேட்ல நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்துடலாம். நான் பீடாகவும் வித்யுத்தையும் இதை நான் கேட்க போறேன். ஆக்சுவலா ஆஸ் அ bowling யூனிட்டா சம்டைம்ஸ் வந்து இல்ல டெஸ்ட் மேட்ச்ல இந்த மேடன் ஓவர்ஸ் போடுறாங்கல்ல ரொம்ப அண்டர் ரேட்டட். இதுல என்னன்னா நான் ஐடியலி இந்த ஸ்டாட்டை பார்க்கும்போது பும்ரா வந்து ஜாஸ்தி எக்கானமி ரேட்டுக்கு போகலாம், மத்தவங்க எல்லாம் கம்மியா போகணும். இது வந்து அந்த கான்ட்ரரியா இருக்கு. நான் ஒரு ரீசெண்டா வந்து ஒரு இது கூட பார்த்தேன். நான் அந்த ஷோல பேசும்போது சிராஜ் வந்து வாஸ் டெஸ்பரேட்லி அன்லக்கி இந்த லாஸ்ட் கேம். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வாஸ் நாட் அப் டு த மார்க், பட் செகண்ட் ஸ்பெல்ல ஹி வாஸ் அன்லக்கி, ஹி குடன்ட் கெட் விக்கெட்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டா, which I also agree. பட் இந்த எக்கானமியில தும்ப விட்டு வாழ பிடிக்க முடியாது மச்சி. அதாவது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீ டெஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் பால் 1 ஃப்ரம் டே 1 நீ ஸ்லோவா பில்ட் அப் பண்ணனா லாஸ்ட் இன்னிங்ஸ்ல உனக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சிரும்.
பட் நீ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் கொடுத்துட்டேன்னா சிவியர் ப்ரெஷர் வரும். அதுக்கப்புறம் நீ திரும்பி அதை பிடிக்கவே முடியாது. பிடிக்க ட்ரை பண்ணுவ, யூல் பி கன்சர்வேட்டிவ். அந்த கேம்ல விக்கெட்டும் விழாது. ஏன்னா யூல் ஒன்லி கெட் டு த பெஸ்ட் பை த எண்ட் ஆஃப் த கேம். எனக்கு இருக்கிற மேசிவ் கன்சர்னே, நான் என்ன சொல்லிடுவேன்னா, போயிட்டு நான் மார்னே மார்க்கலா இருந்தேன்னா எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டயும் இங்க பாரு பும்ரா போடுறான், நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு, 3 maidens, ஓகே, 3 M's அப்படின்னுவாங்க. போல் 3 maidens on the trot and the wicket will fall. and எப்போதுமே நடந்திருக்கு. ஓல்டு ஸ்கூல்ல அது ஒரு தியரியா இருக்கலாம். 3 மேடன் டுகெதர் போட்டா விக்கெட் கன்ஃபார்மா விழும். நீ யோசிச்சு பாரு, இந்த இங்கிலாந்து சைடோட 3 மேடன் போட்டா விக்கெட் விழுமா விழாது. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, இந்த இங்கிலாந்து டீமுக்கு அகைன்ஸ்டா நீ 2 runs கொடு, அதுவே மேடன் மாதிரி தான். என்ன பீட்டா ஏதோ சொல்ல வந்தார்? ஆஷா, இப்ப நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கும்போது ஸ்டார்ட்டை கொடுக்குறேன். 17 டாட் பால் தொடர்ந்து நீங்க போட்டீங்கன்னா, அந்த 18வது பால் நீங்க 3 மேடின்னு சொல்றீங்க, 17 டாட் பால்ஸ் போட்டா 18th 1 out of 7 டைம்ஸ் எங்களுக்கு விக்கெட் விழுந்திருக்கு. எங்க ரசல் டொமிங்க சொல்ல, பீடா how many அப்படின்னுவாரு. 17 பாருங்க, யா வி கெட்டிங் a breakthrough now அப்படின்னுவாரு. ஸோ அப்படி இருக்கும் போதே உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி அப்ப பேஸ்பாலும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. இப்ப அதுவும் அங்க யோசிச்சு பாருங்க, ஜோனாஸ்பர்க்லயும் பிரிட்டோரியாலயும் 3 நாள் மேல நாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடினதே கிடையாது. அப்பயே விக்கெட் விழுந்திருக்கு, நச்சக்கன்னு வாங்கின்னு போகும். இப்ப இந்த மாதிரி ஒரு இங்கிலாந்து டீம் நீங்க சொல்ற மாதிரி 3 மேடி, நீங்க போல் ஸ்கூலா இருக்கலாம், நீங்க சொல்றது ரைட் ஸ்கூல. இப்ப 3 மேடி கொடுத்தீங்கன்னா 4வது ஒரு இறங்கி கடாசத்தான் போறாங்க அவங்க. அதை அவங்க பண்ணணும், பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், ஒரு சில போலர்லாம் ஸ்டெயினை தவிர மத்த எல்லாரையுமே 5 பால் நீங்க ரன் கொடுக்கலன்னா 6வது பால் லெக் சைட்ல தூக்கி கடைசி ஓர முடிச்சிருங்க, இல்ல பவுன்சரை போட்டு ஓர முடிச்சிருங்கன்னு சொல்லுவோம். நீங்க சொல்றது பர்ஃபெக்ட்லி ரைட். தட் வில் வொர்க் அகைன்ஸ்ட் திஸ் இங்கிலாந்து டீம். இந்த டீமோட ஒர்க் ஆகும். So that should be the conversation they should have. கொஞ்சம் ஸ்லைட் டைவ் பேக் with you. ஜெய்ஸ்வாலை பத்தி ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணோம். ஜெய்ஸ்வாலோட ஸ்லிப் கேட்சிங் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது போன மேட்ச். ஸ்டாஃபை பத்தி தான் சொன்னாரு. கேட்ச் விட்டார் அப்கோர்ஸ், அன்லஸ் அண்ட் அன்டில் ஜெய்ஸ்வாலே கேட்டாலே ஒழிய ஸ்லிப் கார்டன்ல தூக்கிட்டாங்க. he was shunned. நான் ஏன் கேட்கறேன்னு இந்த பாயிண்ட் ரீஸ் பண்றேன்னா, அவர் நிறைய கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. பிடிக்கல, if you taken out of slip, what does it do to the confidence of a particular fielder with you? இது உங்களோட வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. சூப்பரா சொன்னீங்க. 2 விஷயம் இருக்கு இதுல. இட் இஸ் ஒன்னு வந்து நீங்க ஸ்லிப் ஸ்பெஷலிஸ்டா வந்து they take you out now, it's very very insulting. எனக்கு நிறைய ஆயிருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஒரு 3-4 செம்ம கேட்ச் பிடிப்போம். நீங்க ஜெய்ஸ்வால் வந்து ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல 16 கேட்ச் பிடிச்சிருக்கான். ஓகே, இஸ் கலிலாம் சில பங்களாதேஷ் நீங்களே பாத்தீங்க, சில கேட்ச் நான் காமெண்ட்ரி பண்ண இந்த மேட்ச் அன்பிலீவபிள் கேட்சிங். ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ் டு எனிபடி. அவருக்கு என்ன ஆகும்னா, நோ ஜெய்ஸ்வால் இஸ் a very very mentally strong guy. அந்த லெவல்ல செம்மையா பண்ணி, பட் what happens is உங்களுக்கு when you put out, it hurts you a lot. ரெண்டாவது வந்து என்னன்னா, it gives a very very wrong message. இந்த பிளேயர் மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஓகே, in personal life it used to happen a lot. ஏன்னா you know about my journey a lot. நான் எப்படி இருப்பேன், நான் ஒரு 4-5 பியூட்டிஃபுல் கேட்ச் பிடிப்பேன், அது வந்து இட் மேட் டு சவுண்ட் as if I've done something special. நான் கேட்ச் பிடிச்சிருக்கேன்னா ஒரு ஃபீலிங் தருவாங்க எல்லாரும். நான் எனக்கும் பிடிக்க தெரியும்னு ஐ ஃபீல் இன்சைட் I've taken a lot of good catches. சப்போஸ் நான் கேட்ச் விட்டா வச்சுக்கோவேன், it will be like தெரிஞ்ச விஷயம் தான், இவன் கேட்ச் தான் விட போறான். So it is very difficult. It is very very. நான் இன்னைக்கு கூட I talk about openly. நான் நிறைய ஓப்பனா பேசல. ஐபிஎல் ஆடிச்ச பால் வச்ச பயம், ஏன்னா அந்த all this happened in the past, like always play in your mind. அது வந்து 200%. One, it's insulting, two, it play. But Jaiswal எனக்கு தெரிஞ்சு is a very very strong guy, and this will show a lot of character from the support staff. I think Prasanna beautifully சொன்னார் ஆக்சுவலா, ஒரு 10 catch extra எடுத்து how they are going to react to this. I hope that they don't follow social media. இந்த ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. The name of the game, I'm not talking about cricket, the name of the game which is called life itself is confidence. ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனால முன்னேற முடியும். அதே சமயத்துல அவனை எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த உலகமே everybody around you will want to destroy your confidence. That's how it works. உங்களோட கான்பிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்றதே ஒரு கேம் தான். இதுல என்ன ஒரு பியூட்டினா, நான் இதை கோத்ரூ பண்ணிருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு நல்ல ஹேண்ட்ஸ், நல்லா கேட்ச் பிடிப்பேன், பட் ஐ எம் நாட் த ஃபிளீட்டஸ்ட் ஆஃப் மூவர்ஸ் ஆன் அ ஃபீல்ட், ஆன் அ கிரிக்கெட்டிங் ஃபீல்ட். உங்களுக்கும் தெரியும், நம்ம சிமிலரான ஜேர்னியை கோத்ரூ பண்ணிருக்கோம். ஆனா ஒரு லீடர்ஷிப் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நான் எந்த லீடரையும் சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லவே இல்லை. ஏன்னா அகைன் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதாவது இது இந்த லீடரு அந்த லீடரு அவன் இருக்கும்போது இப்படி அந்த நரேட்டிவ் எல்லாம் சோசியல் மீடியால வரதை பார்க்கும் போது, என்னடா பண்றீங்க, 11 பேர் சேர்ந்து விளையாடுற கேம், யாராவது ஒருத்தனாலலாம் எந்த கேமும் எந்த டீமும் நடக்காது. கேப்டன் இஸ் ஒன்லி as good as the team. பாட்டம் லைன். ஓகே,
நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லீடர்ஷிப்ங்கிறது எங்க வரும் வெல்லனா வித்யுத், டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சம்படி ஹூ கேன் பி டீஃப்ளேட்டட். ஓகே, அதாவது கேப்டன்சியோ ஒரு லீடரோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்ல ஒரு ஃபீல்டர் கேட்ச் விட்டுட்டான், யூ நோ தட் கை இஸ் ஓகே, அவன் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது ஹி புட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட், பட் இட்ஸ் நாட் ஒர்க் திஸ் வே. நான் எப்படி பாப்பேன்னா, அவன் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கான், பிராக்டிஸ் பண்ணிருக்கான், இன்னைக்கு அவனுக்கு ரிவார்ட் வரல, ஏன்னா the day is not good for him. But I cannot deflate his confidence. நான் அவன்கிட்ட கான்வர்சேஷன் வச்சு சொல்லலாம், மச்சி how are you feeling அப்படின்னு கேட்கலாம். ஆனா இமீடியட்டா கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் மிட்ல ஏய் போடா நீ அந்த பக்கம் போ, ஏய் நீ அங்க போ அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அது வந்து ஒரு மனுஷனுக்கு கூனி குறுகுற மாதிரி ஆயிடும் ஒரு ஃபீல்டருக்கு. நான் கோத்ரூ பண்ணிருக்கேன், நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்திருக்கேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஐபிஎல் அதை கோத்ரூ பண்றதை நான் பாக்குறேன். I just want people to understand. அதாவது எனி லீடர் ஃபார் தட் மேட்டர், எனிபடி, ஒரே ஒரு செகண்ட் அந்த ஆளோட ஷூக்குள்ள போய் பாருங்க. இட் இஸ் நாட் ஃபார் கிரிக்கெட் அலோன். ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா யூ ஆர் இன் பவர் டு பி ஏபிள் டு டூ தட் டு அ பர்சன். உனக்கே அதை வேற ஒருத்தர் பண்ணா ஹவு வுட் யூ ஃபீல் அப்படின்னு ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து நீங்க அதை யோசிச்சீங்கன்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. பட் இன்னைக்கு யாருக்கு நேரம் இருக்கு டு லுக் ஆஃப்டர் சம்படி எல்சஸ் எமோஷன்ஸ்? அவன் மேல ஒரு கேர் போடுறதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கன்சிஸ்டன்டா சொல்லி வந்திருக்கேன், இதெல்லாம் லார்ஜர் லைனா சொல்லுவேன், லீடர்ஷிப் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நாட் பவர். நிறைய பேர் வந்து அதை பவரா பாக்குறாங்க, பட் தட்ஸ் ஜஸ்ட் தி வே ஆஃப் தி வேர்ல்ட். எனிவே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் 5 cents ஆஃப் வாட் ஐ கேன் கிவ். அவன் வந்து உடனே வந்து நெக்ஸ்ட் டே ஐ எம் சீயிங் பீப்புள் டாக் அபவுட் ஜெய்ஸ்வால் இஸ் நாட் அ ஸ்லிப் ஃபீல்டர். எப்பா, ஐ நோ வேர் ஜெய்ஸ்வால் வாஸ். ஜெய்ஸ்வால் நான் ஃபர்ஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடும்போது அவனுக்கு ஃபீல்ட்ல ஆங்கிள்ஸே தெரியாது. எவ்வளவு உழைச்சிருக்கான் தெரியுமா அவனை வந்து நீ ஒரு வாட்டி உழன்னு சொல்லிட்டா, அந்த வோடாஃபோன்ஸ் பாட்டு வரும் பாத்துறீங்களா, இது யூ அப்படின்னு ஒரு நாய் ஒரு ஆள் பின்னாடியே போகுமே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பண்றா, நீ தொடடா அப்படின்ட்டா தொடச்சினே இருப்பான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். நோபடி சீஸ் த ஹார்ட் ஒர்க் தட் கோஸ் பிஹைண்ட் த ஸ்கிரீன். சும்மா பிளைண்டா அவனை தூக்குடா, இவனை வெட்டுறா, அவனை குத்துறா. ஆல் பீப்புள் தட் ஆர் மேக்கிங் காமெண்ட்ஸ், கொஞ்சம் மோர் டூ a little bit more research. I urge you, because you're putting somebody's career at stake. I urge you to do that. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் சப்மிஷன். எனிவே, பீடா நிறைய இதை பத்தி பேசணும். பீடா குவைட்டா கேட்டுட்டே இருந்தான், அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. உன்னோட ஒரு 2 cents கொடுத்துட்டு இந்தியாவும் இங்கிலாந்து என்ன காம்பினேஷன் ஆடுவாங்க டப்புன்னு சொல்லு பார்க்கலாம். இந்தியா என்ன பண்ணணும்? ஆஷா, இங்கிலாந்து ரொம்ப சிம்பிள் ஆஷா. ஜாஷ் டங் அவுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னும் வேற எதுவும் சேஞ்சஸ் வந்து ஜெயிச்ச டீமுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. இப்ப பும்ரா நீங்க ஃபுல் டில்ட்ல போடுறாருன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியல அதை பத்தி. எல்லாரும் பும்ராவோட ஒர்க்லோட பத்தி பேசுறீங்க. டிஎஸ்பி சாரோட ஒர்க்லோட் என்னன்னு யாராவது பாத்துருக்கீங்களா? அவர் எவ்வளவு ஓவர் போட்டிருக்காருன்னு? அவரும் நிறைய ஓவர் போட்டிருக்காரு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பும்ராவை ரெஸ்ட் பண்ணிட்டு ஹர்ஷதீப் சிங் ஆடுவேன் ஒண்ணு. ரெண்டாவது ஷார்துல் தாக்கூருக்கு பதிலா குல்தீப் யாதவ் ரெண்டாவது தேஞ்சு. மூணாவது சேர்ந்து இது வருத்தமா இருக்கு, ஏன்னா இதை நான் பண்ண மாட்டேன், வேற வழி கிடையாது. ஐம் லூசிங் அவுட் ஓவர்ஸ் ஆன் ஷார்துல் தாக்கூர். கருண் நாயர் அவுட், அவருக்கு பதிலா நிதிஷ் ரெட்டி. அப்ப என்னோட பேலன்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். கருண் நாயர் வண்டியா அடிச்ச ரன் எல்லாம் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர், பேட்டிங் அட் நம்பர் 3 இன்க்ளூடிங் ஐபிஎல். And he was made unfortunately to play out of his batting comfort position. ஆனா 10 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வரனா நீ கேட்கலாம் கூடாது. நம்பர் 10 ஆடணும்னா கூட இந்தியன் டீமுக்கு ஆடணும், பட் அதை ரீசனா சொல்லல. அன்பார்ச்சுனேட்டா ஒரு ரன் அடிக்கல. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், சாய் சுதர்ஷனை டிராப் பண்ணிட்டு கருண் நாயரை நம்பர் 3 ஆடணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர் கேன் பிளே. அந்த பிளேஸ்ல வந்துட்டு இவர் வரணும், திரும்பி வரணும். நிதிஷ் ரெட்டி ஒரு பிளேஸ்ல வந்துட்டு, குல்தீப் யாதவ் வந்துட்டு. நான் டெஃபினட்டா இந்த பிட்ச்ல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நியூ பாலை தவிர ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு அவ்வளவு பெட்டரா இருக்காது. பும்ராபரி போலர் வந்து போன மேட்ச் பிரில்லியண்டா போட்டார். பிட்ச் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு, செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் விழல. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு இதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இங்க வந்து ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன், அதை பத்தி சொல்றதுக்கு இதுவே கிடையாது, பெருசா குவிக் எல்லாம் கிடையாது. ஸ்விங் பவுலர் பிராடும் அதே மாதிரிதான். இயன் போத்தம் எடுத்துக்கிற எல்லாரும் எப்படி விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. கேடிக்கு இந்த மாதிரியான போலருக்கும் போது பும்ரா மாதிரி ஒருத்தர் இன்னொரு பிளாட் பேட்டால ஐ வில் நாட் எக்ஸ்போஸ். என்னோட 3 சேஞ்சஸ்: பும்ரா ரெஸ்டர், ஹர்ஷதீப் சிங் இன், ஷார்துல் தாக்கூர் அவுட், குல்தீப் இன், ஒன் ஆஃப் சாய் சுதர்ஷன் ஆர் கருண் நாயர் அவுட், நிதிஷ் ரெட்டி இன். ஐ திங்க் திஸ் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். ஐ வில் லீவ் இட் டு யூ அண்ட் வித்யுத். இல்ல, இந்தியன் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிபேட் பண்ணலாம், வித்யுத் கிட்டயும் போலாம். பட் ஜாஷ் டாங் 7 விக்கெட் எடுத்து டெய்ல மாப் அப் பண்ணிருக்காரு. அவரை ஏன் தூக்குவாங்க? கிறிஸ் ஓக்ஸை தூக்க மாட்டாங்களா?
ஆஷாத், திருப்பி இந்த சொல்றேன், இந்த பிச்சு வந்து இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் ஹெல் அவுட் ஆஃப் எவ்ரி ஒன்னு இந்தியா கன்சிடர் 378 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நாட் லாங் அகோ. லாஸ்ட் டைம் when ashes happened, என்ன தெரியுமா பண்ணாங்க இங்கிலாந்து? They won 393 for 8 declared after 78 overs. Okay, that is the importance of new ball there. They want to put Australia in. நிறைய பேர் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, 2 டிக்ளரேஷன் பண்ணாங்க. Then England lost the game. The target was 282 and there was a 50 runs partnership between Cummins and Nathan Lyon to seal the deal. அப்படிங்கும் போது இந்த பிச்சில நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜார்ஜ் டங் மாதிரி ஒரு ஆளுக்கு பதிலா என்ன இருந்தாலும் நீ எப்படியுமே as an England team சுத்துற 398 for 8 க்கு இன்னொரு 20 ரன் சுத்த வேண்டியதானே, என்ன வெங்காயத்துக்கு டிக்ளரேஷன்? எனக்கு அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் எனக்கு பேஸ்பால். அடி எப்படி சுத்துற, அது 2 விக்கெட்டையும் சுத்த விட வேண்டியதானே, ஒரு 20 ரன் வருமே. இல்ல சார், ஓவர் நைட் டிக்ளேர் பண்ணி they put Australia to bat on day 1 for 3-4 overs நியூ பால்ல விக்கெட் எடுக்கலாம்னு. that is the reason they declared. okay, that is the importance I'm talking about. The new ball involved in Birmingham போது கிறிஸ் ஓக்ஸ் மாதிரி ஒரு ஆளு, இந்தியாவும் வேகமா தான் ரன் அடிச்சாங்க, சும்மா எல்லாம் பேஸ் பால்ல முட்டு கட்டாதீங்க, இந்தியாவும் பரட்டுனாங்க. அப்படிங்கும் போது I want the control of Chris Oakes. Chris Oakes will not bleed 20 overs for 100 runs. I would rather have Chris Oakes. You never know. Josh Tong performed well. Based on that, he might retain his place. But Chris Oakes can also bat. He made a valuable contribution in the first innings. அதனால நான் சொல்றேன், இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அப்ப ஏன் ஷோயப் பஷீரை டிராப் பண்ணக்கூடாது? ஷோயப் பஷீரை இங்க பெர்மிங்ஹாம்ல டிராப்பே பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. பண்ணிவிடு, பண்ணலாம், ஸ்பின்னர் தானே, பண்ணு டிராப் பண்ணு, பாத்துக்கலாம். பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, கிறிஸ் ஓக்ஸ் இஸ் a local boy. வாரிக்ஷர் தான் விளையாடுவாரு, knows a thing or two about the ground னு சொல்லி வேணா விளையாட வைக்கலாம். performs very well for Warwickshire. Anyway, Vidyut, உங்களோட agree with the combination on both sides. உங்களோட combination என்னவா இருக்கும்? இல்ல, I'm not going to definitely drop Karun. Karun has to play. I'll play Kuldeep 100% in place of Prasidh Krishna. And Bumrah, Restina, obviously Arshdeep has to play. Okay, but எனக்கு என்னன்னா, ஆகாஷ் தீப் bowler இருந்தாரு, அவர் ஃபிட்னஸ் பத்தி தெரியல. Okay, we were speaking about balance and consistency. Who can bowl that maiden overs? He could do it. He did in Australia as well. So our fit and I'll definitely look at him. But Indian பொறுத்த வரைக்கும் I want this Jofra Archer in the game. I think our workload கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த கேம்ல, இந்த பிட்ச்ல. I don't know about Gus Atkinson, so I would go with the same team if I was England. Englandனா Jofra Archer இந்த மேட்ச்ல நீங்க சொன்னீங்க Edgbaston is quite a high scoring ground. அது மாதிரி workload நிறைய overs போட்டா I don't know how effective will be. He can bowl 3 or 4 overs burst. இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தா அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆட வைப்பேன் தவிர I don't think I will risk him now. வித்யுத், நீங்க வந்து ஒரு செகண்ட், வித்யுத் got it right about Duckett. என்ன சொல்றாரு? நான் சொன்னேனேப்பா, மறந்துட்டேங்க, லாஸ்ட் ஷோல சொன்னேனே. He's got to be the most valuable player of the series. கரெக்ட். நம்ம சீசன் பிரிவியூல Duckett தான் வந்து is going to be the player of the series. ஜோ ரூட் சொன்னேன், ஜோ ரூட் அடிக்கல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, என் குதிரை மேல வரட்டேன். ஆனா நான் ஒரு prediction ரிஷப் பண்ட் சொன்னேன். நீ யாரப்பா சூஸ் பண்ண? பீடாக் கேஎல் ராகுல். அதுவும் வந்துச்சு. க்ளோஸ் ரேஸ். ஹாரி ப்ரூக்கர் சரக்கு போட்டா கூட சூஸ் பண்ண மாட்டேன். யார? ஹாரி ப்ரூக்கர். ஹாரி ப்ரூக் இல்ல, இங்கிலாந்துல இருந்து யாரை சூஸ் பண்ண மச்சி? ஜோ ரூட் தானே பண்ண. இங்கிலாந்து ஜோ ரூட், இந்தியால கேஎல் ராகுல் தானே பண்ண. ஆமா, ஜோ ரூட் அண்ட் கேஎல் ராகுல் இந்தியால. சோ என் குதிரை டீசென்ட்டா ஓடின்னு தான் இருக்கு. என்னோட காம்பினேஷன் வித் யூ, நான் வந்து இந்தியா சைடுல இருந்தா actually would go with what Prasanna is saying, but it just becomes one too many changes னு எனக்கு தோணுது. ஏன்னா நானும் யோசிச்சேன், இப்ப குல்தீப் யாதவ் ஷார்துல் தாக்கூருக்கு பதிலா வந்துட்டான்னா பிரசித் கிருஷ்ணா I would actually give him games. ஏன்னா when he got it right இல்ல, போன கேம் கரெக்டா போட்டும் போது விக்கெட் டேக்கிங் பால்ஸ் லீத்தலா போட்டான். So I think Prasidh is probably one of those guys in the future. ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா நாளைக்கு வந்து if he's not playing எல்லா மேட்சும் விளையாடல அப்படின்னா then Prasidh வந்து அந்த ரோலை எடுத்து பண்ணலாம். He can give you something completely different. So extra fast bowler வேணும், பும்ராக்கு பதிலா யாரும் ஆடணும்னா பீடாக் சொல்ற மாதிரி நான் ஹர்ஷ்தீப் சிங் யோசிப்பேன் ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஆங்கிளுக்கு. பட் nevertheless don't forget what ஆகாஷ்தீப் has done. ஆகாஷ்தீப்பால் நல்லா போட முடியும். ஹர்ஷ்தீப் சிங் ரெட் பால்ல இன்னும் ப்ரோவன் கமாடிட்டி கிடையாது. சோ நீ ஸ்ட்ரெயிட்டவே அந்த டைரக்ஷன் போகணுங்கிற அவசியம் இல்லை. பட் உனக்கு ஒரு வேரியேஷன் வேணும்னா ஆகாஷ்தீப் / ஹர்ஷ்தீப் எனக்கு ஓகே. பட் குல்தீப் யாதவ் ஹேஸ் டு பிளே. விக்கெட்ல நிறைய கிராஸ் இல்லைன்னா he has to play. நீ யார வேணா டிராப் பண்ணிக்கோ, குல்தீப் யாதவ் விளையாடி. குல்தீப் யாதவ் விளையாடுனா இந்த மேட்ச்ல அவங்க டெய்லால அந்த அளவுக்கு ரன் அடிக்க முடியாது. ஒருவேளை அவன் போட்டு அவன் ஏதாவது சரியா பண்ணல கஷ்டப்பட்டானா then that's a different question. அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன்னா, மேட்சை விளையாட வச்சேன்னா குல்தீப் யாதவால நீ 1-2 டெஸ்ட் இந்த சீரீஸ்ல ஜெயிச்சிருவேன் என்ன பொறுத்த வரைக்கும்.
அவன் ஏன்னா he will create some problems and அவனுக்கு ஏத்த மாதிரி ரஃப் நீ கிரியேட் பண்ண பார்க்கலாம். லெஃப்ட் ஆர்ம் சீமர் அர்ஷதீப் ஆடினா குல்தீப் ஆடினா லெஃப்ட் ஆர்ம் சீமரால ரஃப் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். குல்தீப், ஷோயப் பஷீர் 2 பேரும் கேம்ல இருப்பாங்க. So I would definitely do that. only debatable topic என்னன்னா நீ சொன்ன மாதிரி கருண் நாயர், சாய் சுதர்ஷன் / நிதிஷ் ரெட்டி அந்த ஓவர்ஸ் கொஞ்சம் இனிஷியலா இருந்தா எனக்கு ஒரு 4th சீமர் ஒரு 8 ஓவர் கொடுப்பான் நான் ஃபர்ஸ்ட் டேல யோசிக்கிறதுக்கு. பட் நிதிஷ் ரெட்டி எப்படி பேட்டிங் ஆடுறான், அவன் பேட்டிங் ஃபார்ம்ல நல்லா இருக்கானா, அதெல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகும். பட் இந்த 3 பிராக்டிக்கல் சேஞ்சஸும் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இந்த இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ரியலி ரேட்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி. என்கேஆர் ரொம்ப ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட ஒன்லி கொஸ்டின் பீடாக அந்த ஃபிளிப் சைடு அந்த டாபிக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம கருண் நாயர் பத்தி பேசணும். ஹவு ஈஸி இஸ் இட் டு லீவ் கருண் நாயர் மாதிரி அவரால் நீயே சொல்லிட்ட. அது நடக்க போகுதுங்கிறது வேற விஷயம், நடக்க போகுதா இல்லையாங்கிறது. கருண் நாயரை விட்டுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடிக்கலாம்னு சொன்னமே வழிய சாய் சுதர்ஷன் டெஃபினெட்லி சம பிளேயர், சூப்பரா விளையாட போறான். சாய் சுதர்ஷனை விட்டுட்டு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுன்னு சொல்லல. நம்ம மைண்ட்லயே ஐபிஎல் மூலமா இதெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கா. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு ஆள் வந்து வெளியில உட்காந்துருக்கான். கன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு 27 first class hundreds. சாய் சுதர்ஷன் என்னது 27 first class hundreds. கரெக்ட். சாய் சுதர்ஷன் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் ஸ்டார். சோ இத வந்து மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணாதீங்க. சாய் சுதர்ஷன் வந்து இஸ் தி ஃபர்ஸ்ட் பேட்டர் who has average less than 40 in first class cricket to play test cricket. ஓகே, on quality அவனை எடுத்துறோம். பட் இது நம்ம மைண்ட்ல எங்கயாவது இருக்காது. ஏன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி என்ன ஒரு அபினவோட ஒரு பாட்காஸ்ட் பார்த்திருந்தானா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி என்ன வேல்யூ, அவங்களுக்கு எந்த ரேட்டிங்குமே கிடைக்கல. எப்படிடாது ஒன்னே ஒண்ணுதான் சிம்பிள் இம்பார்ட்டன்ட் ஆஷா. அஜிங்கியரான சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாரு. he got into WTC finals against Australia based on his performances in IPL. let us be very honest. அவர் அது ஒரு ரெக்கனிங்லயே இல்ல, சிஎஸ்கே கடிச்சாரு. ஸோ இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் த ஃபார்மேட், the form what you display in IPL particularly prior to a selection really takes lot of importance. அவர் சொல்றாரு 27 ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 அபிமன்யு ஈஸ்வரன். அவரோட ஆவரேஜ் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 எவ்வளவு வருஷமா அவர் ரன் அடிச்சிருக்காரு, எவ்வளவு வருஷமா அவர் கியூல இருந்திருக்காரு. அப்படிங்கும் போது the only reason why Sai Sudarshan got the nod ahead of Abhimanyu ஈஸ்வரன் is IPL. ஏன்னா ஒன்னு நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 40 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் வச்சு இந்தியன் டீமுக்கு உள்ள வந்த பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அந்த காலத்துல W ராமன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற யாருமே கிடையாது போது ஐபிஎல் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சேம் திங் அப்ளைஸ் வித் கருண் நாயர். கருண் நாயர் வந்து ஐபிஎல்ல ஒரு 80 அடிச்சாரு. பட் he was not as sound as what he was in விஜயசார டிராபி, எஸ்மேட் அண்ட் அதர் இதுன்றதுனால அங்க சாய் சுதர்ஷன் பெருசா ஜொலிச்சாருன்றதுனால பை டிஃபால்ட் எல்லாருக்குமே டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன வருது, சரி கருண் நாயரை டிராப் பண்ணிட்டு நிதிஷ் ரெட்டி எடுத்துன்னு வரலாம்னு. அன்பார்ச்சுனேட்டா அதை ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க. இல்ல ஏன்னா என்னோட வியூல வந்து சாய் சுதர்ஷன் கருண் நாயர் 2 பேருமே விளையாடணும். பெரிய சாப்பிங் சேஞ்சிங்லாம் நான் பிலீவே பண்ணல. ஒரே ஒரு சேஞ்ச், குல்தீப் யாதவ் மட்டும் நீ ஆட வச்சுட்டேன்னா எவ்ரிதிங் will look slightly different. அது பும்ரா இல்லனா ஹர்ஷ்தீப் சிங். எனக்கு என்னன்னா ஒரே கன்சர்ன், பும்ரா இல்லனா அந்த பும்ராவோட ரோல கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கா பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ஒரு பவுலர் வரணும், which is குல்தீப் யாதவ். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைங் டு கெட் விக்கெட். சிராஜ் தான் அந்த லீடர்ஷிப் பேனர் எடுக்கணும். அந்த லீடர்ஷிப் பேனர் அவன் ஓரளவுக்கு எடுப்பான். பட் குல்தீப் யாதவ் இருந்தானா இட் பி மச் மோர் ஈஸியர். இதெல்லாம் தான் எங்க வியூஸ் அந்த 11. வித்யுத் ஏதோ கை தூக்குனாரு. எது கை தூக்குனீங்க? இல்ல சாரி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ அப் வித் வாட் P-Dog சரிங்க. ரனி டிராஃபி பத்தி பேச. சர்ஃப்ராஸ் கான் ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் வந்து நியூசிலாந்து 150 அடிச்சாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. So I think that clarity has to be there. If you want to give value for Rani Trophy performance, நீங்க வந்து you are not showing it at all. அது கண்டிப்பா காமிங்க. அபிமன்யு 2700 அடிச்சிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் வந்து எக்கச்சக்க ரன் அடிச்சா. he got இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 150 அடிச்சாரு நியூசிலாந்து. அதுக்கப்புறம் எங்க போயிருக்கான்னு தெரியல. ஆஸ்திரேலியால ஹீட் பிளே. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு த்ரூ ஜுரல் எடுத்தீங்க. பாபா இந்திரியத்னு பிளேயர் எக்கச்சக்க ரன் ரனி டிராஃபில. நான் தமிழ்நாடு பிளேயர்னால சொல்ல he got lot of runs. Devar Padikkal got 150 against Tamil Nadu and he was big against England. So where is the நீங்க சொல்லச்ச ரனி டிராஃபி பெர்ஃபார்மன்ஸ் னு சொல்லச்ச there has to be, நீங்க சொல்றீங்க ரனி டிராஃபி பாக்குறீங்க, you are giving chances, but except Abhimanyu ஈஸ்வரன் has got a look in, at least test squadல இருக்காரு. இந்த names are nowhere to be seen. That's why I just want to talk about that. Great debate, great discussions. I'm sure the audience will enjoy. உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கறத போடுங்க. எல்லாத்துமே எல்லா வீடியோமே வந்து ஃபுல்லா பார்த்துட்டு ஃபுல் டிபேட்டிங் கரெக்ட்டா பாருங்க. சோ எதுலயும் half ground conclusions வராதீங்கறத என்னோட சப்மிஷன் டு தி சப்ஸ்கிரைபர்ஸ். But last but not the least, bold prediction for the second test with you. I think England will win this game. England தான் அடிப்பாங்க தோணுது. Big game from an Indian perspective. India lag back 2-0 னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு அப்புறம் சீரிஸ் பிடிக்கிறது. பீடா உன்னோட prediction?
Unfortunately, I'm also going with Vidyut. குல்தீப் யாதவ் ஆடினா கூடவா? Pradeep Yadav ஆடினாலும், unfortunately. We are not ஏன் here to teach the audience, Asha. We need to give the expertise. நான் பிச்சோட கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன். இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்தியா லாஸ்டா சேஸ் பண்ணா இந்தியா லாஸ்ட் சேஸ் பண்ண இந்த மாதிரி பாசிட்டிவா ஆடுவாங்களா தெரியாதே, அதுதானே பிரச்சனை. ஸோ ஆனஸ்டா நான் சொல்றேன், தட் இஸ் வை ஐ புட் மை ப்ரெடிக்ஷன் ஆன் 3-1 இன் இங்கிலாந்து ஃபேவர். எனக்கு என்னமோ இந்த மேட்சும் அடி வாங்கிடுவாங்கன்னு தோணுது. பிகாஸ் ஐ எக்ஸ்பெக்ட் பும்ரா டு பி ஸ்லைட்லி இன்எஃபெக்டிவ் இன் திஸ் பிச். ஏன்னா அந்த பிச்சோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், எந்த மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஆடுவாரான்னு தெரியாது, ஆடினாரா எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியாது. ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் வித்யூத். சரி, அந்த ஒன் டெஸ்ட் வின் எங்க வரப்போகுது பின்ன? லார்ட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, லார்ட்ஸ் இருக்காரு. போன தடவை 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல், அங்கேயான் போய் பார்த்துருவோம். அதுக்குள்ள நீங்களும் இந்த மேட்சை பார்த்துட்டு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்தியாவோடது எப்படி போகுது, இந்தியா இந்த டெஸ்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, நான் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட வியூஸ்ல ஏதாவது ஒத்துக்கல, நீங்க டோன்ட் அக்ரினா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. போன தடவை கொஸ்டின் ரைஸ் பண்ண மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. ஸ்பீடாக நீங்களும் ஒரே ஹோட்டல்ல உட்காந்துருக்கீங்கிற மாதிரி கமெண்ட் போடாம வேற ஏதாவது லைட்டஸ்ட் டிஃபரெண்டா கிரிக்கெட் கன்ஸ்ட்ரக்டிவா கேளுங்க. கான்ஃபிடன்ஸ் பத்தி பேசியிருக்கோம், எக்கச்சக்க விஷயம் பேசியிருக்கோம். I am sure it will also directly lead into your livelihood. So அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. Thank you so much for joining us on this episode of Night's Watch, brought to you by the all new Tata Altroz, designed to turn heads and crafted to make you feel special.